plan right here. Bringing swag with a man right here. Living it up on. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அந்த பார்ட் 3 தான் பண்ண போகிறோம். அது வந்து நேற்று வீடியோ வரல மறந்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஒரு பல வச்சுங்க. அப்புறம் வந்து எல்லாம் இதாகிட்டாங்க. ஓகேப்பா, இப்போ என்கிட்ட வெறும் 4000 தான் இருக்குது. இப்போ வாங்க செகண்ட் ஃப்ளோர் போய் இவனை மட்டும் பண்ணி விட்டு வந்துடுவோம். என்னடா படம். ஓகே ப்ளீஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுங்க போய் இவனை பண்ணிட்டு இருந்தாலும் 2 பேர் இருக்கானுங்க. பரவாயில்ல, நைஸ், இன்ட்ரெஸ்டிங். டே 4 தூங்குறீங்களாடா? இல்லை தூங்கலை. ஓகே வாங்க விநாயகத்துக்கு போயிட்டு நம்ம என்ன சாரி கைஸ், நான் வேறு எதுவும் நினச்சிட்டேன். இப்போ வாங்க இவனை போட்டுவிடுவோம். ஓகேங்களா, 2 பேர்த்த போட்டுவிட்ருவோம். நம்ம போடாமே இருந்திருக்கோம்ல. ஓகே, எல்லா ஆளுக்கும் க்ளீன் பண்ணிடுவோம். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கடைசியில் வெறித்தனமான சம்பவம் இருக்குது. போட்டு ரிச் போட்டிருக்கீங்களடா, என்னடா அதுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. கடைசியில் நம்ம பில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் நம்ம போகிறோம். நான் வந்து பாஸ்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்துட்டு இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஃப்யூச்சராக இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஆட் பண்ணேங்க, அதனால தான். ஓகேங்களா, இப்போ வாங்க ஒரு டேப்புக்கு வெறும் 34 கிடைக்கிது. ஆனால் அப்போ 8000 1,00,000 போகுங்க. இப்போ வாங்க இவனுங்க இதுதான் கொடுக்குறானுங்களா? இவனுங்க ஒரு செகண்ட் 1 மில்லியன் கொடுப்பானுங்க. வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அதுக்கு 46 நிமிஷம் வெயிட் பண்ணால நடுவில் வந்து அந்த சீக்ரெட் 26 நிமிஷத்துலேயே வந்துடும். என்னன்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே. நான் தெரியாத மாதிரியே சீன் போடுவேன். நான் வெறும் 20 நிமிஷம் தான் பேசுவேன். அதுக்கப்புறம் நானே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணாமல் நான் வீடியோ பேசி வச்சுருக்கிறேன், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. 20 நிமிஷத்துலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அது ஃப்ரெண்ட்ஸ்லேயே எடுத்தது, அப்படியே எடுத்தது. அதனால் இந்த எப்படி சீன் போடுறோன்னு நினைக்காதீங்க. அப்போ உண்மையாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க, இவன் வேரியபிள் தான் கொடுத்துருக்கானா? ஐயோ இவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக கொடுப்பான். அப்புறம் 2 நிமிஷம் தான் போயிருக்குதா? நீங்கள் பேச முடியலங்க. வாங்க அடிச்சிட்ருப்போம். செஞ்சு எல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா, அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். யார் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவங்க வந்து லூசர். ஓகேங்களா, அப்புறம் அந்த என்னடா எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியாமல் போயிடும். ஓகேங்களா, 26 வந்து பயங்கர சம்பவம் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். 26 வராது, கொஞ்சம் அப்படி தள்ளி வரும். வாங்க, கம்ப்யூட்டர் என்னடா அது? யாருக்கடா வந்திருக்கு கம்ப்யூட்டர்? ஓ இதுவா? இல்லை இது கிடையாது, இது ஃபஸ்ட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி வந்தான் இல்லை ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு, அவன் செகண்ட் ஃப்ளோர் இருப்பானோ? இருங்க, ஆனால் போவாங்கடா, எவனமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் தான் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவன் டெவலப் இருக்கான், இவனை வேணாம் விட்டுருங்க. 3rd ஃப்ளோர் போவோம். இதில் எவ்வளோ பேர்ரா? இதில் இல்லை. ஆனால் இந்த 2 பேர் வந்துட்டுங்க, 2 பேர்த்தையும் கொடுத்துட்ருவோம். ஒருத்தவன் தான் இல்லை, அதனால் கிடையாது, போடா. சரி, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு? வாங்க போடா. இங்கே வந்து பண்ணுவோமா? ஓகே சாரி, ஐயோ மறந்துட்டேங்க. தலை 13. இவன் வெறும் 2000 தானா? என்னடா இது இவ்வளோக்குமே கொடுக்குறீங்க? அப்போ வாங்கடா, உங்களுக்கு தெரியும் என்னென்னு. பணக்காரத்துலேயே இவன் தான் பணக்காரன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கைஸ், அது ரெக்கார்ட் பண்ணல. இப்போ வாய்ஸ் தான் கொடுக்கலன்னு பார்த்து ரெக்கார்டும் பண்ண மறந்துட்டேன். வாங்க பண்ணுவோம், அழுத்துவோம். 34 வந்துடுச்சு. அப்போ இதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு கைஸ். நேற்று ரெக்கார்ட் பண்ணது இப்போ உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி ஞாபகம் இருக்கும்? அன்றைக்கி தெரியாது நான் இப்படி இருப்பேன்னு, ஆனால் இன்றைக்கி தெரியுது. சரி வாங்க.
5 நிமிஷம் ஆச்சா? ஓகே. வெறும் 1000 தான் கொடுக்குறானா? ஐயோ என்ன கைஸ் இது? ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், வரேன். முடிச்சுட்டு போயிடலாமா? ஓகே, முடிச்சுட்டே போயிடலாம். வரட்டா? இருங்க வரேன் கைஸ். இப்போ வாங்க கன்டினியூ பண்ணலாம். ஓகே, 1,45,000 தானா? ஐயோ, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது கைஸ். செகண்ட் ஃப்ளோர் போய் வந்துட்டே இருக்கான் போங்க கைஸ். அவன் வர மாட்டேங்கிறான். இப்போ தேர்ட் ஃப்ளோர் போய் இவனுக்கு 2 பேர் வந்துட்டானுங்க. அடுத்து இப்போ 4th ஃப்ளோர் போவோம். அவனும் தடவை போயிட்டானுங்க. ஓகே, வந்துட்டோம்டா. ஓகே, அந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ணிடலாமா? இருங்க அதுக்கு க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்னவோ சொல்கிறான். இருங்க, இதில் காஃபி வாங்க முடியுமாம்மா? அது காஃபி வேணால் தூங்க மாட்டானுங்களாம். என்னென்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? கோல்டன் காஃபிலடா டேய். இந்த காஃபி இவனுக்கு இருங்கப்பா. காஃபி வாங்கி தந்தா இது பண்ண மாட்டேங்கிறானுங்க. கொடுத்து பார்ப்போம். டேய் கூட்டா, எங்கடா போகிற வெளியே? ஐயோ, காஃபியே கொடுத்த முடியறானே. வாங்க முடியும். ஓகே வாங்க வெளியே போவோம். வெளியே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஹேக் டேட்டாவா? போட, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம பார்ப்போம். இது போய் நம்ம எம்டி ஆஃபீஸ் 2 இருக்குல்ல, இது வாங்கி பார்ப்போமா? இதோட டேய், இது அப்போ வந்திருக்கலாம்லடா. ஏன்டா இப்போ வரீங்க? ப்ரெசன்ட் டென்ஸில் வாங்கடா. சரி, ஃப்யூச்சர் டென்ஸில் வாங்கடா. இப்போ வாங்க தரேன். ஃப்யூச்சரில் வாடா டேய். ஐயோ, இந்த இங்கிலீஷ் எதுக்கு தான் வச்சோம்? ஃப்யூச்சரில் வாடா, அப்புறம் பாஸ்ட்டில் வராதடா டேய். ஓகே, வாங்கிடுவோம். ஐயோ, காசு இல்லை. ஐயோ, நான் இன்னும் ஃப்யூச்சர்லேயே இருக்கேன் பார்த்தீங்களா? நான் கூட இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பில்டிங் வாங்க போகிறேன். அது உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இப்போ நான் ஒரு பில்டிங் வாங்க போகிறேன் 1 லட்ச ரூபாய்க்கு. இந்த பில்டிங்கை ஏதோ வாங்கி வச்சிருக்கிறான். இருங்க உள்ள போய் பார்ப்போம். டேய், உனக்குண்டா தம்பி? உனக்கா தம்பின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னவே டேய், எல்லாம் அப்போ வாங்கடா, அப்போ வராதிங்கடா. ஓகே, நம்ம இந்த பில்டிங் வாங்கிடலாங்க. ரெண்ட்டு கொடுப்போமா? நம்மகிட்ட காசு இல்லை, ரெண்டே கொடுத்துருவோம். டே, ரெண்ட்டுக்கு நீ ஒருத்தாடா வாடா. ஓகே கைஸ், ரெண்டு கொடுத்தாச்சு. அங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங். எங்கடா போகுது? ரெஸ்ட் ரூம் இருக்குது. டே, என்ன வேலை உடஞ்சிருக்குது? ரெஸ்ட் ரூம் போக முடியுமா? போக முடியாது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ண முடியுமா? இருங்க க்ளீன் பண்ணி பார்ப்போம். இருங்க முதல்ல உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அங்கே போட. ஏங்க, அங்கேருந்து கூட நம்மளால் பண்ண முடியுங்க. இங்கேருந்து கூட பண்ணலாம், அங்கேருந்து கூட பண்ணலாம். அவனுங்க காசு கொடுக்குறானுங்க. இது சூப்பராக இருக்குப்பா. ஓகே, 5வது லெவலில் முடிக்கும். 8வது லெவலில் இருப்பேன். எல்லாம் ஃப்யூச்சரில் வரும். அந்த காலம் சொல்ல முடியாது, ஃப்யூச்சர் காலம். இப்போ வேணால் வேலைக்கு போடுவோமா? ஹையர் இந்த 3த்தையும் ஹையர் பண்ணுறா. இருங்க, இப்போ இந்த பண்ணுவோம். ஹையர். வேறு எத்தனும் இல்லையா? எவனும் இல்லையா? ஓகேவா, எவனே பண்ணி விட்டோம். என்ன பண்ணுறது? எவனும் இல்லை. ஹையரா மச்சி, எப்படி இருக்க? இவன் பேர் என்ன? வெர்னா. இவன் பையன், அவன் பொண்ணா? ஐயோ. ஓகே, இவன் ஒருத்தன் பையன். ஆனால் இவன் சோகமாக இருக்கான், என்னாச்சுன்னு தெரியல. ஓகே வாங்க, இப்போ உட்காந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அழுத்துறான் கைப்புள்ள. ஏன்னா 1000 தரான். ஓகே,
வெளியே வந்துட்டேன். இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க எல்லாத்தையும் எல்லாருமே 10 தரானுங்கப்பா. 10 பிச்சு பிச்சு தரானுங்க. 3 பேர் ஹையர் பண்ணியாச்சு. ஒருத்தனை பண்ணுங்க. ஐயோ நான் கடைசி வரையும் பண்ணலங்க, மறந்துட்டேங்க. ஐயோ எல்லாம் போச்சு. கடைசி வரையும் பண்ணியிருக்க மாட்டேன் நான். இந்த பில்டிங்கே போக மாட்டேன் நான். கரெக்டாக பெயிண்ட் அடிச்சுட்டு விட்டுருவேன் அப்படியே. இது பாட்டுக்கு நான் படுக்கேன். 46 நிமிஷம் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். என்னங்க இது என்னமோ கொடுக்குறான். இன்னும் கலர் அடிச்சுக்கலாம். சொல்கிறது தெரியும் எனக்கு. ஐயோ ஏங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டேங்க. இனிமேல் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். கலர் சூப்பராக இருக்குல்ல. பழைய பூனை கலர் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற பார்த்தீங்களா. எதுவுமே இப்போ 1% மேலே ஏற்ற மாட்டேன். எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இவன் யாருன்னா சின்ன பையன் வணக்கம்டா தம்பி. எனக்கு ஆசை என்னோட பெருசாக இருக்கான் தம்பி. 7,000 ரூபாலேருந்து மில்லியன் கணக்கில் போகும். அதெல்லாம் வர காலம். ஓகே கைஸ், கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். ஓகே போங்க உள்ளே போகலாம். இருங்க 2 பேர் ஆயிட்டானுங்க. கொடு. ஓகே இப்போ வாங்க அடுத்து முடிச்சு. இது உங்களை பண்ண காப்பி கொடுத்துருவானுங்க. கம்முன்னு இருப்போம். ஓகே இப்போ வாங்க வெளியே வரலாம். இது எல்லாத்தையும் கொடுப்போம். இப்போ கொஞ்ச நாளில் கொடுத்துடலாமா? இப்போ வேணாமா? கடைசியிலேருந்து கொடுப்போம் எல்லாத்தையும். லாஸ்ட் ஒன் தான். அப்பாடி இப்போ எவ்வளோ மட்டும் பாருங்களேன். எனக்கு எல்லாம் பக்கா சூப்பர் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ 59 வருது. என்னடா பேரை வச்சிருக்கிறீங்க டேய். சரி வாங்க எப்பயாச்சும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அழுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சவுண்ட் வந்திருக்கும், அஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் அழுத்து 1 லட்சம் வந்துடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் வந்துடுமாடா. 1 லட்சம் வந்துடும்டா. 1 லட்சம்லாம் அப்போலாம் என்னால் பார்க்க முடியாது. ஒரு டைம் கொடுத்தா 1 லட்சம் வருதுமா. ஆனால் இப்போ வந்துச்சு. 1 லட்சம் வந்துடுச்சு. இது இருங்க இன்னொரு டைம் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் மேலே ஒரு பில்டிங் வாங்கணும்ல. ஓகே நான் கடைசி வரையும் ஒரு பில்டிங் கூட வாங்க மாட்டேன். அது வந்து அசிங்கம் தான் எனக்கு. அது பண்ணிக்கோங்க. எவ்வளோ போயிடுச்சு. சரி வாங்க இப்போ இது எவ்வளோ வருது? 5 லட்சமா? நம்மகிட்ட இப்போ தான் 1 லட்சம் வருது. ஐயோ இந்த சேலரி கொடுக்கணும்ல, அதுக்காச்சும் இன்னொரு டைம் பண்ணுவோம். இதுதான் லாஸ்ட்டு. இன்னொரு டைம் பண்ணால் நம்மளுக்கு அந்த காசு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில. அழுத்த முடிஞ்சு சொல்லி 3000 வந்துருச்சா? 57 67. சூப்பரு. இப்போ வாங்க வெளியே போகிறானா? இல்லை தூங்குறானுங்க. என்னால் தூங்குற. இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். என்னப்பா மழை தூங்குறீங்க? எப்படி எழுப்புறது? இல்லைங்க போடு. 2 பேர் ஒரே இடத்துல. வில் ஐ கேன் சே ஐ அக்செப்ட் திஸ். டேய் ரொம்ப பண்ணாதடா டே. நான் ஜாயின் பண்ணாமே இருந்துக்கலாம். எதுக்கு ஜாயின் பண்ண தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து திருப்பா டே கேமரா திருப்பா. எதுக்குடா ஜாயின் பண்ண சொல்கிறான். இதுக்கு பலாறு இன்னொரு ஆள் அடைமுறை இருந்தால் சூப்பராக இருக்கும். இவன் என்ன சொல்கிறான்? தம்பி நீ எடுத்துப்பா. பாஸ் யூ ஆர் வெரி நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க. அதுவும் தூங்கிட்டு இருக்கவனா அடிச்சு எழுப்புறீங்க. அதனால இனிமேல் நான் இந்த வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க.
2 பேரும் தூக்கணும் தான் ஆசையாக இருக்குது, தூக்க முடியல. அதனால் அமைதியாக போகிறேன். விட்டுருங்க தம்பி. என்னென்னமோ சொல்கிறானுங்க. அவன் வேலைக்கு வந்து தூங்குறதுக்கு வந்தியாடா நீ? அவனுங்க தூங்குறதுக்கு நான் என்னடா பண்ணுறது? அதை அஞ்சு தாண்டா ஆகணும். நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்க மலக்கப்படுத்து. ஓனர் வேலை சொல்லுங்க. திடீர்னு எழுப்பி விட்டு ஏன்டா தூங்குறேன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லணும்? சார் முடியல அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ அவன் வேலையை கொடுத்துருந்தான். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, ஹேர் மார்க் போட்டு தரேன் பார்த்தீங்களா, அவன் இருக்கானே, அவனும் அரைச்சதான் எழுப்பினான். நான் என்ன சொன்னேன், எதோ சொன்னான்னு எதுவும் சொல்லல. அப்போ அவன் மட்டும் இது பண்ணுறான். சரி வாங்க இப்போ உள்ளே போகலாம். டேய் லெவலில் போயிட்டியாடா? ஓகே சந்தோஷம்டா. நீ லெவலில் போயிட்டியாடா? சந்தோஷம்டா. இவன் லெவலில் போயிட்டானா? சந்தோஷம்டா. ஓகே அழுக்கு க்ளீன் பண்ணலாம். இப்போ வாங்க க்ளீன் பண்ணலாம். என்னது ஒரு இது எடுக்கிறதுக்கு 1 லட்சமா? ஏங்க ஒரு கிராக் எடுக்கிறதுக்கு 50 லட்சமாங்க? 1 லட்சமாங்க? ஐயோ, ஒன்று கொடுத்தோம்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. எல்லாம் காசெல்லாம் நாசமாக போச்சே. அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணலையா இன்ன வரையும்? சூப்பர். இன்ன வரையும் கூட நான் தொடக்க கூட இல்லைங்க. ஓகே வாங்க. அதான் கண்டக்கூடாது, யாராச்சும் கண்டிக்கணும், நான் அப்புறம் பேச மாட்டேன். மேலே பார்க்கக்கூடாது. போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மெயின் கம்பெனிக்கு போய் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். இடிச்சு தள்ளிட்டாங்க. ஐயோ, வந்த வீடுக்கு இவன் இடிச்சு தள்ளிட்டான். ஓகே கைஸ், இதை கொஞ்சம் பெயிண்ட் பண்ணும். எவன்டா? ஒரு நிமிஷம். எவனா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறான்? இவனும் போகிறான். எவன்டா நீ? வச்சிருவான் பார்த்துக்கோ. 4 சாத்துவேன். என்ன கேட்குறான்? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னான்னு. ஐயா வேலை கொடுங்கய்யா, அது இப்போயே சொன்னால் இதாயிரும் பாருங்க. கடைசியில் நான் அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்டு இருப்பேன். எனக்கு இந்த நிலமை வந்துருச்சுப்பா. ஏங்க ரொம்ப சீனை போடுறான். சும்மா என்ன இப்படி பழிக்குது? வந்துட்டு யாருமே இல்லையாடா? கொஞ்சம் சவுண்டு வந்துருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? வாங்க. அவன் பளிச்சுன்னு இருக்குப்பா. அவன்ட்டு ஒரு வேலையும் இல்லைனாலும், வேலைக்காரனும் இல்லைனாலும் பளிச்சு வச்சுருக்கான் டைல்ஸ். எப்படின்னே தெரில, எப்படி வந்துச்சு கண்ணில் பூசிடுச்சு. அப்பா வாங்க கலர் நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட்டாக வைடா எல்லாத்தையும். வச்சான், நல்லா வச்சுட்டான். கேன்றாவே இருக்குது. ஏங்க கொஞ்சம் இப்படி வாடா. டே கொஞ்சம் இது போதுங்க. டே ரொம்ப போகாதடா, கொஞ்சம் வாடா. கொஞ்சம் பர்ஃபெக்டான கலர் கைஸ், பர்ஃபெக்டான கலர். ஐயோ இந்த புளியாக இருந்தது காணுமே. தெரியுது, லைட்டாக க்ரீனாக தெரியுது. இது ஓகே, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் போதும். ஓகே கைஸ், இது நல்லா தான் இருக்கு. ஓகே வாங்க அழுத்தல. ஓகே கைஸ், அழுத்திட்டே இருக்கிறோம். ஓகே வாங்க அழுத்துவோம். என்ன பண்ணுறது? 2 செகண்டு, 1 செகண்டு, 0 செகண்டு. 18,000 வந்துருச்சா? ஓகே 23,000மா? நீங்கள் மறுபடியும் பண்ணுவாங்க. அழுத்து. ஓகே இன்னும் ஒரு எவ்வளோ நிமிஷம்? 14 இல்லை, வெறும் 4 நிமிஷங்க. 4 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா அடுத்து 2 நிமிஷம் வந்தால் 6 நிமிஷம். 6 நிமிஷத்தில் தரமான சம்பவம் வரப்போகுது. அப்போ நம்ம காசு எங்கோன்னு போயிடும். அப்புறம் வாங்க பார்ப்போம். அழுத்து. நான் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன் இன்றைக்கி வீடியோ போட்டிருப்பாங்க, வேலை செஞ்சால் நிறைய காசு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது வெறும் 3,000 கூட வரலங்க. வெறும் 300 ருபீஸ் தான் வந்துச்சு. அந்த அண்ணாவே டென்ஷன் ஆகி ஏன்டா டே எவன்டா சொன்னதுன்னு சொல்லி வெறுப்பாயிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இருக்கு பாருங்க சீனு. அப்பா. ஓகே பேச 1 நிமிஷம் போயிடுச்சு, 2 நிமிஷம் போயிடுச்சு, வெறும் 6 நிமிஷம். இப்போ தான் 6 நிமிஷம் ஆகுது. சாரி, அப்போ 8 நிமிஷம் இருந்தது, நான் 6 நிமிஷம் சொல்லிட்டேன். சாரி கைஸ். 21
இப்போ எவ்வளோ வரப்போகுது? வந்துச்சா 120. ஓகே கைஸ், இப்போ வாங்க. மறுபடியும் தூங்குறானுங்க. அடே என்னடா நினச்சிட்டு இருக்கிறோம் மனசில்? 2 பேரும் மலக்கப்படுத்தி தூங்கிட்டு இருக்கிறானுங்க. என்னது? ஐம் கோயிங் டு, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன், எதுக்கு என்னை ஸ்டார்ட் பண்ணி எழுப்புறீங்க அப்படிங்கிறானுங்க. டேய் செவிலியும் விடுவேன், தயவு செஞ்சு கம்மி போ. ஒண்டர்ஃபுல், நல்லா இருக்குப்பா, நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இருக்குங்கிறானுங்க. வாங்களா டேய், வாங்களா. அவனுக்கு பண்ணால் என்னங்க நான் பண்ணுறது? அவனுக்கு தூங்கினா நான் ஒண்டர்ஃபுல். ஆமாம், அது வந்து கிண்டல் பண்ணுறான். நீ எல்லாம் ஒரு ஒண்டர்ஃபுல்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப தான் பண்ணுறேன்ப்பா, இப்படிலாம் பண்ணால் விளங்கிடும். க்ளீன் பண்ணுவோம். நான் வரையும் க்ளீன் பண்ண வச்சுருக்கிறேன் இந்த தர்பூசணிகளை வச்சுக்கிட்டு. க்ளீன் பண்ணி விட்டுருவோம். இது என்ன ஃபோர்த்து ஃப்ளோரா இல்லை என்ன ஃப்ளோரு? இவனுக்கு தூங்கிட்டு இருக்குது. இப்படி நான் பண்ண முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள பார்க்க முடியுது. அப்போ என்னடா வேலை கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. வேலை கொடுக்காமே தூங்குறதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்குறானுங்க. வாங்க, இதான் லாஸ்ட்டு அப்படின்னு தெரில. இருங்க, இனிமேல் தூங்கலான்னு எனக்கு இருக்குது. டேய் எவனா தூங்க பலர் என்னடா சொல்லுவீங்க இப்போ? ஓகே வாங்க பார்ப்போம், எவனா தூங்குறானா இல்லை. வாங்கடா. 19,000 வந்துருச்சுப்பா. அட்டாச்சியம். ஓகே வாங்க, நம்ம பண்ணுவோமா? பண்ணிடுவோம், இந்த டைம் பண்ண மாட்டேங்கலாம். அவனுக்கு தூங்கினான்னு இருக்குது. அழுத்தழுத்தே 2 1 முடிஞ்சு. வெறும் 2000. அசிங்கம்ப்பா, எனக்கு அசிங்கம். நான் ஒரு பில்லு பார்த்தேன், எவ்வளோ வந்துருன்னு தெரியுமா? 2 லட்சம் கிட்ட வந்துருந்தது. கொஞ்சம் சவுண்ட் வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 3000 வெறும் 50 ரூபா. டே மாமனல்லா, ஒரு கிளிக் பண்ணியிருந்தேன்னா வந்திருக்கும்டா. அது மாதிரி ஹை ஸ்கோர் வந்திருக்கும்டா. என்னடா டே. ஓகே காய்ஸ், நம்மளோட சீக்கிரட் வரப்போகுது. இன்னும் 4 நிமிஷம் தான், வெறும் 4 நிமிஷம். அப்புறம் வந்து இந்த ஃப்யூச்சர் வெளியிடுவேன், பழசு வந்துடுவான், ஓகேங்களா? இதுக்கப்புறம் பேசுகிறவன்லாம் ஃப்யூச்சர் இல்லைங்க, பாஸ்ட்டுங்க. அப்புறம் நான் பேசுகிறதெல்லாம் உண்மையாக தான் நம்பணும். 23. அதுக்கப்புறம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போதே பேசினது, இப்போ தான் வந்து நான் அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? அவன் என்னடா அவன் ரெக்கார்ட் பண்ணும்போது டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அது வந்து உண்மையாக தான் டெலிட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், நான் லீவ் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, இருங்க. எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு பார்த்துட்டு விட்டேன். வேணாம், நிமிஷம்லாம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. சொல்லி முடிஞ்சு. இப்போ வாங்க, என்ன ஃப்ளோர்? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகலாம். நம்மள எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, 3rd ஃப்ளோர் போவோம். 2 பேரும் போடா, ஃப்யூச்சர்லேயே கொடுத்துட்டு போங்கடா. ஓகே, ஓகே கைஸ், பாஸ்ட்டில் பேச போகிறேன். கைஸ், நான் வந்து பேசிட்டு டெலிட் ஆயிடுச்சு. அப்புறம் சரி நம்ம பாட்டுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கைஸ். சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம வேலைக்கு கூப்பிட்றோம். வெளியே போய் வேலைக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வெளியே போய் வேலைக்கு கூப்பிட்றான், என்னன்னு பார்ப்போம். அக்செப்ட். எவன் கூப்பிட்றது? இவன் தான் கூப்பிட்றான். என்ன பண்ணுண்டா? 13 இது எங்க ஹார்ஸ்க்கு கணக்கில் இது பண்ணுங்க, பண்ணி பார்ப்போம். டேய் டெவலப் ஆகிட்டேன்டா, பண்ண முடியுமா? நம்மளே டெவலப் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம கம்பெனி ஆயிடுச்சா? ஆமாங்க, ஒரு டேப்புக்கு 6 மில்லியனா? 2 நிமிஷமா? யார் சாமி? என்னங்க அது?
திடீர்னு ஒர்க்கை கூப்பிட்டாங்க, நான் போனேன். எவ்வளோ பேசாது. சரி வாங்க அழுத்திட்டு போவோம். அவன் இது மட்டும் இன்கம் இது எப்படி வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ கொடுப்பான்? 1 மில்லியன் கொடுத்துருவானோ? அப்போ நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஜாலி ஜாலி. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால தான் லேட் ஆகிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க. வாங்க. ரெசெப்ட் பை 26 அட போடாடே. நாங்கள் அழுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் இருக்காது இன்னும். டேய் என்னங்க எவ்வளோ கிடைக்கும்? 1 மில்லியன் கிடைக்குமோ? அப்போ நம்ம பணக்காரன் தான், எல்லாத்தையும் வாங்கிடலாம். சூப்பர். 1 ட்ரில்லியன் வரப்போகுது. வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷமாக அமுத்திட்டு இருக்கேன். இனிமேல் அழுத்தணும், என்ன பண்ணுறது? இன்னும் வந்து 30 நிமிஷம் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் பறவை சத்தம்லாம் கேட்கும், நினச்சிக்கோங்க. ஐயோ அதான் கௌரி. ஓகே வாங்க ஊற்றுவோம். அவனுக்கு என்னங்க 77 78 போயிட்டே இருக்கானுங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு ட்ரில்லியனா? அப்பா, இவங்களாம் ட்ரில்லியன் மேலே போயிடுவானுங்களோ? 1Q போயிடுவானுங்களோ? டைம் ஆயிடுச்சுடா சார். ஓகே கைஸ், வாங்க அழுத்திக்கிட்டே இருப்போம். இன்னொருத்த வேலைக்கு கூப்பிட்றான். டேரா வரேன். இது முடிச்சுட்டு நம்ம இன்னொருத்துக்கு போவோம். அப்போ அவன் எவ்வளோ கொடுப்பானோ? அடே இவ போயிட போகுதா? யாரா அவன்? சின்ன கம்பெனியாக இருந்தால் அவ்வளோதான். உன்னைய 2 ட்ரில்லியனு அவன் 100 போயிட்டான். இப்போ தாங்க நம்ம ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஓகே வாங்க. நான் ஒர்க்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவனே கொடுத்துட்டான் ஒர்க்கு. இது நம்மளோட ஆஃபீஸ். இப்போ அப்படிலாம் இல்லை, இன்னொருத்தன் கூப்பிட்றான், போகலாம். ஓகே எவ்வளோ டேப்பு? என்ன 1000 டேப்புக்கு போயிட்டானா அவன்? எஸ் சேலரி பாருங்க. அப்பா போடா, நான் உன் இதுக்கு வரமாட்டேன்டா. ஏங்க 23 மில்லியனா? ஐயோ கைஸ் இருங்க கைஸ், நான் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 மில்லியனுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டா. என்னங்க 1 மில்லியன் கொடுத்துட்டான். எனக்கு பாரு. ஸோ கைஸ், ரொம்ப நேரம் ஆனதில்ல, ஸோ அளவுன்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம சாப்பிட்டோம் சரிங்களா? இல்லை அது புதுசாக வாங்கிட்டான்னு நினைக்காதீங்க. காசை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. என்னடா இது இவ்வளோ பண்ணுற, எங்கடா வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருந்தது, நிறையா வந்துருந்ததுல. அதுலேருந்து அப்படியே பண்ணி இப்போ வந்துருச்சுங்க. இப்போ ஐயோ ஆர்டர்ஸ் கொடுக்கணுமா? கொடுத்து பெனட்ரியில் வந்துருக்கு. இது எனக்கு கொடுத்தோம்னா வாங்கிடுவான். ஐயோ அப்புறம் இது எங்கே போய் ஸ்டோர் கொடுத்துருணும். இன்னும் இல்லாடே, இது ஒரு வேலைங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்னா இங்கே வந்துட்டு கொடுத்து ஸ்டோர் கொடுத்தோம்னா வந்துச்சு. ஸோ அவன் படம் போயிடும். அதனால் யூனிட்டு எங்கே போகிறான்னு பார்க்கலாம். வருங்க எங்கே வரும், போயிட்டு வருவான், நம்மளும் ட்ராவல் ஆகும். ஏன்னா 12 பில்லியன் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து கொஞ்சம் எடிட்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் கடை வந்துச்சுன்னா அப்படியே இது பண்ணிப்போம். எங்கே வரைய போகிறான்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வேலையை இதுதானே, எங்கே வரைய போகிறான்னு சொல்லி பார்க்குறது. லெஃப்டா கரெக்டாக லெஃப்ட் தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரைட்டு போகும். எப்படா சொன்னது அப்படி போகிறான்? பரவாயில்ல, சொல்கிறது கேட்குது போல் நம்மளுக்கு தம்பிக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டான். இப்படி இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் இப்படி போவானா? இல்லை போகல. இப்படி போவானா? இல்லை போகல. நீங்கள் இது ஒன்று வாங்கணுங்க, வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போயே வாங்கிட்டு வந்துடுவோம்மா. எங்கே போகிறான்? அடுத்த ட்ரிப்பில் பார்த்துப்போம்.
ஐயோ அவன் பாட்டு போயிட்டான். என்னை இறக்கி விட்டு நீங்க சுற்றிட்டு வராங்க மறுபடியும் திரும்பிக்கிட்டு. அவன் பாருங்க போயிட்டான் ஃபாஸ்ட்டாக. சே மிஸ் பண்ணிட்டேனே. அவன் அந்த சைடு போயிட்டான். அது ரைட் போவானான்னு சொல்லி பார்க்குறதுக்கு சொன்னேன்ல. என்ன பாஸே சொல்கிறீங்கன்னு சொல்லி அவன் போட்டு போயிட்டான். 200 மில்லியன் தானே வாங்கிக்க. எப்படிங்க பைக் கொடுக்குறது? இப்போ 15 லெவலா? இது தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரிப்பா இங்கே போனோம்னா இருப்பானா? இல்லை. யாரும் வேலையை கூப்பிட்றான். சும்மா இருக்குமா போகலாம். என்னடா அது இப்படி செஞ்சு வச்சுருக்குற? எங்கள் பணக்காரங்க. ஓகே பணக்கார லேபுக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது பணக்கார ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் பண்ணுவோம். எவ்வளோ சேலரி கொடுப்பான்னு தெரியலையே. எங்கடா போகணும்? எங்கே இருக்கான்? இல்லை எதுடா? தம்பி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க தம்பி, எனக்கு எதுவும் தெரில. எதுடா? எங்கடா? இதுக்குள்ளே போகணுமா? இங்கே போயிட்டு எங்கே தம்பி? எனக்கு தெரில தம்பி. எங்கள் மேனேஜரோடது எங்கேங்க? இங்கே இருக்கா? இல்லை. டேய் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே போகணுமா? எங்கே போய் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? டேய் எனக்கு காசு கொடுக்கணும்டா. சேலரி கொடுப்பானான்னு தெரில, பார்ப்போம். 7 லட்சம் ஒரு டேக் பண்ணால் 7 லட்சம். அவனுக்கு பில்லியன் போயிட்டாங்க. நம்மள பில்லியன் இந்த சாரை ஏற்றி விட்ருவோம் பில்லியனுக்கு. அழுத்துறா டே டைம்லடா. ஓகே பில்லியன் வந்துட்டான். அவனுக்கு வந்துட்டான். பில்லியன் வந்துட்டான். ஓகே கைஸ் பில்லியன் வந்தாச்சு கைஸ். எல்லாரும் அவனும் பண்ணுறான் நானும் பண்ணுறேன். ஓகே தொலை ஒரு 2 பில்லியன் போயிடலாமா? வாங்க 2 பில்லியன் போயிடலாம். நான் வச்சேன்னா முடிக்கணும். அது நிறைவேற்றாமல் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். வாங்க அழுத்துறா. ஓகே கைஸ் 2 பில்லியன் வந்தாச்சு கைஸ். சொன்ன மாதிரி 2 பில்லியன் கைஸ். 10 வந்துடலாம் கைஸ். வந்துட்டேன் கைஸ். 20 வந்துடலாமா? வர முடியாது கைஸ். சொன்ன மாதிரியே 10 சேலரி 14,000. டேய் என்னடா டேய் 14,000 மட்டும்தான் கொடுக்குறியாடா? சரி விடுங்க, இது கொடுக்குறது பெருசு. கம்முன்னு இருக்குங்க. அப்புறம் அதுவும் கொடுக்காம போயிடப்போம். இப்போ என்னென்னு பார்க்குறான். மட்டும் தனியாக எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் மட்டும் தனியாக அழிச்சிட்டு பார்க்குறான்னுட்டுருக்கு. வாங்க பிச்சு மெஞ்சிரும். என்ன 1 பில்லியன் கூட போக முடியாது போல. ஐயோ சாரி தம்பி, 1 பில்லியன் கூட போக முடியாது என்னால். இல்லை பார்க்கலாம். வந்துட்டான். எங்கேயோ போயிட்டான் கைஸ். ஐயோ சேலரி கிடைக்காது கைஸ். சேலரி இப்படி போயிடுச்சு. ஓனர் போயிட்டாவே சேலரி கிடையாது. அதனால் இது முடிச்சுட்டு வெளியே போயிடும். 1 பில்லியன் அவ்வளோ. நம்மளோட ரேஞ்ச் வந்து 1 பில்லியன் தான். ஓகேங்களா? அதுக்கு மேலே ஏற்றி பார்த்தோம்னா கீழே தான் போகும். 50 வந்துடலாங்க. நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன். 50 வர ட்ரை பண்ணலாம். விட்டோன்னா அது பாட்டுக்கு நின்றும். ஐயோ உங்களுக்கு தான் நின்று காட்டினேன் போயிடுச்சு. அவன் போனாலும் 18,000 கைஸ். 28,000 நம்மளுக்கு சேலரி பத்தாது. போயிடுவோம். ஒர்க் ஃபார் மீ, ஐ வில் பே more for you then work for more than you work. நான் ஒர்க் பண்ணுவோம் கொடுத்துட்டு போயிடுவானம்மா. நம்ம ஒர்க் பண்ணணுமாம்மா அவனுக்கு இது மாதிரி. சரி அவங்க பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா கொஞ்சம் இது எடுத்துக்கணும்.
நம்மளுக்காக நம்ம ஒர்க் செய்யாமல் அவனுக்காக ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டீங்க, தெரிஞ்சுதான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, ஆசையாக இருக்குன்னு சொல்லி பண்ண தப்பாக போச்சு. ஓகே, எடுத்துருவோம். அது இந்த டைம் லேட்டாக தான் வருது வீடியோ. 7 மணி ஆகுது, 8:30 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது டெய்லி 1 மில்லியன் கூட போனீங்கன்னா ஆச்சுங்களா, நம்மளுக்கு 1 பில்லியன் ஆச்சு போடா. யாரப்பா அது? ஓ, இதில் ஒரு 7 லட்சம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம தான் அவனுக்கு அமுச்சு விட்டோம்ல, இப்போ தான் போய் சேர்ந்துருக்கணுன்ட்டுருக்கு, கொடுத்துட்டு வந்துட்டான். நம்ம 1 பில்லியன் ரீச் ஆகிட்டோம் கைஸ். 1 பில்லியன் பாயிண்ட் 30 ஆச்சு போக முடியுமா? 40 போக முடியும். சொன்னாலே போக முடியல. சேலரி தரா 50,000 சேலரி. இதை வச்சு என்ன நாக்க வலிக்கிறது. என்னது 1 பில்லியன் அப்போ சேலரியா? ஏங்க இது கொடுத்த நம்மகிட்ட இருக்க பாதி போயிடுங்க. எப்போடா கொடுக்க முடியல? இங்கே பாருங்க, 1 பில்லியன் கிட்ட கேட்குறாங்க நம்மகிட்ட. ஓகே ப்ரோ, ஓகே பாய். ஓகே ப்ரோ பாய். ப்ரோ ஓகே பாய். யாராங்க? ஏமாங்கப்பா, நான் உன்னோட தான்ப்பா. வாங்கப்பா, இங்கே போய் வேலை செய்யலாம். நான் வந்துட்டேன் ப்ரோ, ஒர்க் செய்கிறதுக்கு. ஓ இதான் எதிராக ஒர்க் செய்யணும். தம்பி இதுப்பா தம்பி, நம்மள தம்பி சொல்லுங்க தம்பி. இங்கே போகணுமா? பர்றா, ஏசிலாம் போட்டு வச்சுருக்கான்ப்பா. ஓகே சரி, வாங்க நம்ம ஒரு ஆள் எதை ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கணும், அவனுக்கு இந்த கோல்டன் தப்பா அப்போ அவனால் தானே போக முடியும். இங்கே அவன் நம்மளுக்காக எவ்வளோ சம்பாதிப்பான்னு தெரியல. சரி வாங்க, இங்கே வந்தால் தான் போகணும் தம்பி. கிட்ஸ் ட்ராப்பு கொடுத்து பார்ப்போமா அவன்கிட்ட? அவனை கூப்பிட்றாங்க ஐஸ். வந்துட்டேன்ப்பா வேலைக்கு வந்துட்டேன்ப்பா. போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே போய் சிட்டாக கொடுத்துட்டு அழுத்து. இவன் எவ்வளோ கொடுப்பான்னு தெரியலையே. ஒரு 100 மில்லியன் வந்துட்டா போதும் ப்ளீஸ், சந்தோஷம் வந்துடுச்சுட்டா. 1 ட்ரில்லியன் போக முடியுமா? இவன் போயிட்டான், நம்மளால போக முடியுமா? வாய்ப்பில்லை. 1 பில்லியன் மட்டும் போத்தா என்னடா பண்ணுறது? போக முடியலப்பா, சாரிப்பா. அவன் வந்துட்டான்டா. வந்துட்டேன். இது எவ்வளோ பெரிய சேலரி கொடுப்பான்? அதிகமாக கொடுத்தானே இருப்பான், இல்லைன்னா வேணாம். ஓகேங்களா, அதிகமாக கொடுத்தானே இருக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஓகே 30 வந்துட்டோம். 35 வருவோமா? அதுவோட தாண்டி போயிட்டோமா? ஓகே, ஒரு 50 முடிச்சிடலாம் ப்ளீஸ். ஐயோ இவங்க பயங்கரமாக காசு தரானுங்க. வேணாம் நான் மறுபடியும் வேலை செய்வேன். ஐயோ போயிட்டானே, ஒரு கிளிக் பண்ணிட்டு போயிட்டானே. வந்துட்டான் ப்ளீஸ், மறுபடியும் போயிட்டாங்க. ஐயோ வந்துட்டான். ஓகே டைம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டான்.
38 சேனலில் இருந்தது அதிகமாக பண்ணிட்டானே. ஓகே கைஸ், ஒரு 13 பில்லியன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணுறது, நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். கட்டாடா கட்ட முடியுது. வாங்க, இவனே விட மாட்டேங்கிறான். வாங்க, இது முடிச்சுட்டு ஒரு 30 பில்லியன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை, இது முடிச்சதே வந்துடும் ப்ளீஸ். அவன் எவ்வளோ குதிரானோ அவ்வளோதான். கம்மியாக தந்தானா எல்லாம் நான் கிடைக்கும். ஓகே, இவன் தான் அதிகமாக தரான். ஃபஸ்ட்லாம் 1 ட்ரில்லியன்லாம் தந்தாங்க. அதெல்லாம் போய் டே வேலைக்கு கூப்பிட்றான்டா. பாய்டா டே தம்பி, மன்னிச்சுக்கோப்பா, ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்றான்ப்பா. இருங்க, இதை எவ்வளோ கொடுத்துருன்னு பார்த்துட்டு அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்துட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுவோம். ஓகேங்களா? ஐயோ டே வரானே. ஐயோ அதிகமாக கொடுறா. ஐயோ வந்துட்டு மறுபடியும் எவ்வளோ பார்த்துருக்கான்னு சொல்லி போயிட்டான். சேலரி கொடுக்குறதுக்கு வெளியே போயிட்டான். ஐயோ என்னங்க வெளியே போயிட்டான். முடிஞ்சா எவ்வளோடா வருது? சேலரி கொடுத்துட்டு போகிறா. சேலரி கொடுத்தம்பி, சேலரி கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஐயோ டிக்ளைன் கொடுத்துட்டேன். நான் ஒருத்தன் எவ்வளோ கேட்குறான்னு பார்த்தீங்களா? காசு அப்படியே போச்சு. ஒரு துளி கூட போகலப்பா. தம்பி நானும் வந்துட்டா தம்பி, வந்துட்டா தம்பி. எனக்கு எவ்வளோ கொடுக்க மாட்டேங்குது. வேலை எடுத்து தூக்கிட்டானா? டேய், வேலை எடுத்து தூக்கிட்டியாடா? ஏங்க வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஐயோ என்னப்பா அப்படி பண்ணிட்டான்? வேலையை விட்டு என்னை தூக்கிட்டான். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டில் ஒரு வேலை இருக்குது, முடிப்போம். இங்கே போய் அதை கொடுத்துட்டு எவன் அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவனுக்கு வந்து அதிகமான ஃபீஸ் கொடுப்போம். இருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி வந்துட்டான். இவனுக்கு யாரோ அதிகமாக கொடுக்குறாங்களோ வந்துட்டான். இவன் வந்து அதிகமாக கொடுக்குறான். இருங்க இவன் 2 கூலி வரான். அப்போ நான் இவனுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறானா. இங்கே வந்துட்டு இதை கொடுத்துட்டு 36 மில்லியனா. கம்ப்யூட்டர் தான் எனக்கு வேணும். அதனால் ஒரு கம்ப்யூட்டர், 2 கம்ப்யூட்டர், 3 கம்ப்யூட்டர். என்ன பண்ண முடியல, காசு இல்லைப்பா. ஐயோ என்னங்க இவனுக்கு இதுக்கே காசு இல்லைங்கிறான். ஏன்னா இவனுக்கு ஒன்று கொடுத்து பார்ப்போம். 24 மில்லியனா? ஏங்க கொடுக்க முடியலங்க. என்னடாச்சு? ஆஹா டேய், இவனு கூட இவனுக்கு இல்லை இங்கே. ஐயோ இந்த கம்ப்யூட்டர் தாங்க எனக்கு வர முடியுது. ஓகே, காசை கரியாக்க வேணாம். வாங்க, ஒரு டேபுக்கு எவ்வளோ தரான்? இல்லைங்க, நம்ம டெவலப் பண்ணிப்போம் இருக்கிற காசுக்கு. ஒரு சேன் போட்டால் இங்கேயோ போகிற மாதிரி. ஆஹா ஓஹோ பல்லே சூப்பர் காய்ஸ். இப்போ அழைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போதும், ஒரு டைப்புக்கு 300 தரோம். அப்படியா? இல்லை, அதுக்கு 300 தரோம். நம்ம 1 மில்லியன் போய் பார்ப்போம். 1 மில்லியன் நம்மளால் போக முடியாது கைஸ். அவுட்ல. ஓகே, அவங்களுக்கு தர வச்சு இது பண்ணிப்போம், பழிச்சுப்போம். காசு
எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ளீஸ். 12 இது வச்சுருந்தேன், எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. என்னால் ஒரு நிமிடம் கூட போக முடியல ப்ளீஸ். 5 வந்துடுச்சு. வாங்க ஸ்கில்ல பண்ணுங்க. போதும் வாங்க ப்ளீஸ். நம்ம ஒரு டைப் பண்ணால் எங்கே போகுது மட்டும் பண்ணுவோம். இப்போ நான் பண்ணுறத மட்டும் பாருங்க. 1 லைன் வருது. 1 லைன் தொட்டுட்டேன். 33. இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் அங்கேங்க போகிறது. சரி இருங்க, ரொம்ப லாங்காக போயிட போகுது. இந்த வீடியோ எவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஓகே, லெவலப் பண்ணிட்டானுங்களா? சந்தோஷம்ப்பா. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் ரிப்பு. பை பாய். இது ஒரு நாள் சொன்னதே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். பை பாய்.